திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் படியூர் அருகே ஒட்டப்பாளையத்தில் கடந்த 15 நாட்களாக மர்மமான முறையில் வீடுகளின் மேல் கல் விழுவதாக கிராம மக்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட போதும் கற்கள் விழுவது நிற்கவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். கல் விழுந்துட்டே இருக்குதுங்க. நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு வந்து புதுசாக கேமரா மாட்டி லைட் மாட்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியலைங்க, தூங்கவும் முடியலைங்க, சாப்பிட முடியறது இல்லைங்க. 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருந்ததுங்க. இப்போ 5 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியலைங்க. மனுஷனா அந்த காலத்து மாதிரி சொன்ன மாதிரி குட்டிச்சாத்தானே என்னன்னு தெரியலைங்க. இரவு 7 மணி முதல் இரவு 2 மணி வரை வீட்டின் மேல் கற்கள் விழுவதால் தூங்க முடியாமல் தவித்து வருவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதாவது இந்த கல்லு வந்து பயப்படுறாங்க. எல்லாருமே என்ன கண்டுபிடிக்க முடியலைங்க. நம்ம நாங்க எங்களுக்கு ஊருட்டு அக்கட்டு போயிடலாமங்கிற முடிவுல கூட இருக்கிறவங்க. நானெல்லாம் உண்மையா சத்தியமா அதைத்தான் நினைக்கிறேங்க. எனக்கு நேற்று பயம் பிடிச்சிருச்சுங்க. 15 நாளா நாங்க தூக்கத்துக்கு எடுத்து இருந்து பார்த்துட்டோமுங்க. ஊருட்டு போக சொன்னாலும் போயிடுறோமுங்க. கடந்த சில நாட்களாக 15 நாளா ஒட்டப்பாளையத்தில் வந்து இரவு நேரங்களில் வந்து 7 to 12 மணி அளவில் வந்து கல் விழுந்துட்டு இருக்குதுங்க. ஜனங்க ரொம்ப தூங்க முடியாமல் சிரமப்படுறாங்க. இதனால் கிராம மக்கள் அனைவரும் கோவில் பகுதியில் படுத்தும் அங்கே சமைத்தும் சாப்பிட்டு வருகின்றனர். இது குட்டி சாத்தானின் வேலையா இல்லை திருடர்களின் வேலையா என கிராம மக்கள் குழம்பி தவித்து வருகின்றனர். இந்த வினோத சம்பவத்தை அறிந்த காங்கேயம் வட்டாட்சியர் மயில்சாமி, காவல் ஆய்வாளர் விவேகானந்தன், மண்டல துணை வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி, வருவாய் ஆய்வாளர் விதிர்வேந்தன் ஆகியோர் கிராமத்தை பார்வையிட்டனர். மேலும் கிரேன் வாகனத்தில் 60 அடி உயரத்தில் ஆட்களை அமர்த்தி சுற்று வட்டார பகுதிகளை கண்காணித்தும் ட்ரோன் கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அதிக ஒளி கொண்ட விளக்குகளை வீதியில் பொருத்தியும் கண்காணித்து வருகின்றனர். இதன் மூலம் யார் கற்களை வீசுகிறார்கள் என்பது தெரியவரும் என அதிகாரிகள் கூறுகின்றனர்.